அவர்களுக்கு கூட்டியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளையுமே பயமுறுத்தி இருக்கிறது, மிரட்டி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஸோ அனைத்து அரசியல் கட்சிகளும் இதை ஒரு வியப்போடும் அச்சத்தோடும் தான் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ விஜய் அவர்கள் அடுத்தடுத்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் டிசம்பர் வரை இருக்கக்கூடிய அத்தனை சனிக்கிழமைகளிலும் திரு விஜய் அவர்கள் தனது பிரச்சாரத்தை மேற்கொள்ளப் போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதன்படி முதல் கட்டமாக இன்று திருச்சியில் தனது பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார். இன்று திருச்சியில் கூடியிருக்கக்கூடிய கூட்டம் பிரம்மாண்டமான கூட்டமாக இருக்கிறது. 3 கிலோமீட்டர் பயணத்திற்கு இந்த நேரம் வரை விஜய் அந்த உரை நிகழ்த்தும் இடத்தை சென்று சேரவில்லை என்று தான் நம்ம பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் அடுத்தடுத்த பிரச்சாரங்கள் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நம்ம பார்க்கலாம். முதல்வர் எனக்கு ஒரு மடல்னு சொல்லியிருக்காரு. அதில் கொள்கையில்லா கூட்டத்தை சேர்த்து கூக்கரிலிட்டு கும்மாளம் போட்டு பொதுமக்கள் இடையூறு செய்யும் இயக்கம் அல்ல திமுக அப்படின்னு விஜய் மறைமுகமாக அது விஜய் அவர்களையும் தான்ன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னொன்று, திராவிட முன்னேற்ற கழகமும் திரு விஜய் அவர்களுக்கு கூடக்கூடிய இந்த கூட்டத்தை பார்த்து அஞ்சுகிறது, கவனத்தில் கொள்கிறது என்று தான் நாம் பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டம் என்பது ஒரு பொறுப்பற்ற ரசிகர்கள் கூட்டம் என்ற முறையில் முதல்வர் அவர்கள் விமர்சனம் செய்கிறார் என்று தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ எல்லா கட்சிகளும் கவனத்தில் எடுத்துக்கிறாங்க. ஸோ விஜய்க்கு அவர்களுக்கு கூடக்கூடிய கூட்டத்தை புறந்தள்ள முடியாது அப்படின்றத நம்ம பார்க்கணும். கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க சார். விஜய் வெளியில் வரக்கூடாதுன்றாங்க, தலையை காட்டக்கூடாது. இது எப்படி பார்க்குறீங்க சார்? பேசவே கூடாதுன்னு பேசினாலே பிடிச்சி வழக்கு போடக்கூடிய ஒரு அரசாங்கம் விஜய் அவர்களுக்கு இப்படி கூடுற கூட்டத்தை வளர்த்து விட்டுட்டு வேடிக்கையாக பார்க்கும். ஸோ நாட்டில் யாருமே தங்களை தவிர யாரும் பேசக்கூடாது, தங்களை தவிர யாரும் அரசியல் செய்யக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 4.5 ஆண்டுகளாக அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் திரு விஜய் அவர்களுக்கு கூட்டம் கூடுவதை அனுமதித்தால் எங்கே அவர் வளர்ந்துவிடப் போகிறாரோ என்பதற்காக இவ்வளவு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார்கள். நீங்கள் எந்த அரசியல் கட்சி தலைவராது நீங்கள் சாலையில் போகும்போது கையை காட்டக்கூடாதுன்னு விதி போட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ விஜய்க்கு மட்டும் இன்னும் கை காட்டக்கூடாதுன்னா இது என்ன ரூல் புதுசாக இருக்குது? சிஎம் கை காட்டுறது இல்லையா? நேற்று திரு இமானுவேல் சேகரன் அவர்கள் நினைவு நிகழ்ச்சிக்கு உதயநிதி அவர்கள் சென்றிருந்தார். வழிநெடுக்க கையை காட்டிக்கிட்டு தான் போனார். முதல்வர் மதுரையில் ரோட் ஷோ போகும்போது 32 கிலோமீட்டர் முதல்வர் 32 கிலோமீட்டர் சாலையில் நடந்து சென்று கொண்டு தான் என்பதை நம்ம பார்க்குறோம். அப்போ விஜய் மட்டும் பஸ்ஸிலே உட்காந்துக்கணும், கையை கூட காட்டக்கூடாதுன்னு போடுறது இது ஒரு அடாவடியான நடவடிக்கையாக தெரியவில்லையா? அதனால் தமிழ்நாட்டில் ஜனநாயகங்களில் எதிர்க்கட்சிகளை ஒடுக்கலாம் என்ற எண்ணத்தில் திமுக இருக்கிறது. திமுக பார்த்து திமுக பயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் கேள்வி நிறைய வேலை இருக்கிறது என்று சொல்பவர்கள் எதற்காக இன்று எழுதக்கூடிய மடலில் வெறும் கூட்டம், கூக்குரலிடும் கூட்டம், கூப்பாடு போடும் கூட்டம் என்று எதற்காக சொல்ல வேண்டும்? கூப்பாடு போடும் கூட்டம், வெறும் ரசிகர் கூட்டம் என்ற தொனியில் வேறு எந்த கட்சியும் அவர் விமர்சனம் செய்வதாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அது தாவேகாவை தான் குறிப்பிடுகிறது என்று தான் எடுத்துக்கொள்ள முடியும். வெளியில் ஆளுங்கட்சி அப்படித்தான், நாங்கள் யாரை பார்த்தும் பயப்படவில்லை என்று பேசுவது இயல்பு தான். நம்மளால் அதை புரிந்து கொள்ள முடிகிறது. முதல்வர் அவர்கள் கூட இன்று திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு எஃகு கோட்டை என்று குறிப்பிட்டிருக்கிறார். எல்லா கட்சிகளும் விஜயை புறந்தள்ள முடியாதுன்றது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏங்க ஒரு மோசமான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் 2 கட்சிகளுக்கு மாற்று என்று ஒரு புதிய சக்தியாக அவர் வருகிறார். அவருக்கு கூடும் கூட்டம் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்து விடுமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்துகிறது. அப்படி இருக்கும்போது அஞ்சாமல் எப்படி ஒரு கட்சி இருக்க முடியும்? இன்னொன்று, ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு கட்சி அஞ்சித்தான் ஆக வேண்டும். அஞ்சாமல் எல்லாம் எந்த கட்சியும் இருக்க முடியாது. இவ்வளோ பெரிய